Welcome viewers. This is Abhinaya from Besant Technologies. So, நேத்திக்கு எல்லாரும் எதை பத்தி பார்த்திருப்போம் அப்படினா ஆபரேட்டர்ஸ் பத்தி பார்த்திருப்போம். If you have any doubts comment பண்ணுங்க, clarify பண்றேன். Next இத பத்தி இன்னும் டீடைலா நீங்க கத்துக்கணும், ஃபுல்லா பிராக்டீஸ் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா நியர்பை Besant Technologies branch கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு இன்புட் அவுட்புட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த இன்புட் அவுட்புட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே எதில் இருக்கும்? ஹெடர் ஃபைல் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஹெடர் ஃபைல் பற்றி சொல்லியிருப்பேன். அதில் stdio.h அப்படின்னு சொல்லி ஒரு ஹெடர் ஃபைல், தட் இஸ் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெடர் ஃபைல் இருக்கும். ஸோ இதில் தான் இந்த 3 ஃபங்க்ஷனும் இருக்கும்: std in, std out, std error. இந்த std in என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இன்புட், இது ஸ்டாண்டர்ட் அவுட்புட், இது ஸ்டாண்டர்ட் எரர். சப்போஸ் நம்ம இன்புட் நம்ம ஒரு கன்சோல்லேருந்து ஒரு இன்புட் கொடுக்குறோம், கீபோர்ட்லேருந்து இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த std இன்ற இந்த இன்புட் ஸ்ட்ரீம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அவுட்புட் நம்ம கன்சோலுக்கு அதாவது பிரிண்ட் பண்ண போறோம், டிஸ்பிளேல காமிக்க போறோம் அப்படின்னா இந்த std அவுட்புட்ன்ற அந்த அவுட்புட் ஸ்ட்ரீம் வந்து நமக்கு எனேபிள் ஆகும். இந்த எரர் அப்படின்னா சப்போஸ் இஃப் யூ ஹேவ் எனி எரர்ஸ், அந்த ஸ்கேன் ஆஃப் பிரிண்ட் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணும்போது ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த std எரர்ன்ற இந்த ஸ்ட்ரீம் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்கேன்எஃப் அண்ட் பிரிண்ட்எஃப். ஸ்கேன்எஃப் அண்ட் பிரிண்ட்எஃப் அப்படின்னா ஸோ இந்த ஸ்கேன்எஃப்க்கு நமக்கு இந்த std இன்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஃபங்க்ஷன் என்ன, பில்ட்-இன் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இன்ட். ஸோ இது கண்டிப்பா நமக்கு ரிட்டர்ன் என்ன கொடுக்கும் அப்படின்னா இன்டீஜர் வேல்யூ தான் ரிட்டர்ன் கொடுக்கும். ஸ்கேன்எஃப், கான்ஸ்டன்ட், கேர், ஸ்டார், ஃபார்மேட். ஸோ இதுதான் இன்புட் ஸ்ட்ரீம். ஓகேவா? இப்போ நம்ம சப்போஸ் நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல ஸ்கேன்எஃப் அப்படின்னு கொடுக்குறோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி இதுல என்ன இருக்கோ அதை நமக்கு ரிட்டர்ன் பண்ணி நம்ம கன்சோல்ல இருந்து இன்புட் எடுத்துக்கும். சேம் திங் பிரிண்ட்எஃப் நம்ம யூஸ் பண்றோம். ஒவ்வொரு டைம் ஒரு ப்ரோக்ராம்ல பிரிண்ட்எஃப் யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் இந்த இதுல இருக்கிற இந்த அவுட்புட் ஸ்ட்ரீமை இது கான்டாக்ட் பண்ணுக்கும், எடுத்து இதுல இருக்கிற என்ன ஃபார்மேட் நமக்கு வேணுமோ அந்த ஃபார்மேட் படி இருக்கான்னு செக் பண்ணி நமக்கு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? So இந்த ஃபார்மேட் அப்படின்றது that is nothing but %s. s அப்படின்னா string, %d அப்படின்னா integer, c character, f it is a float, x இது வந்து hexadecimal, b binary value. ஓகேவா? Then for example in main குள்ள str. ஸோ சியை பொறுத்த வரைக்கும் கேரக்டர் எப்போதுமே நம்ம ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் கெட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை எதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அரேல தான் நம்ம வாங்க முடியும். ஓகேவா? ஸோ கேரக்டர் str 100. ஓகே, டோட்டலாக ஒரு 100 வேல்யூஸ் நம்ம கெட் பண்ணுறோம். தென் ஐன்றது இன்டீஜர். ஸோ என்டர் வேல்யூ ஸ்கேன்எஃப். ஸோ நல்லா பாருங்க, இதுதான் இதோடைய syntax. so இதுல எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே, scanf suppose integer அப்படின்னா %d, string that is character அப்படின்னா %s, then we should mention a அட்ரஸ் வந்து எந்த இதோடைய வேரியபிளுடைய அட்ரஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ இங்க நானே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் %d அப்படின்னா I, then %str. ஓகேவா? ஸோ ஐன்றது இன்டீஜர், str உங்களுக்கு கேரக்டர். ஸோ கெட் பண்ணோம், தென் அதை பிரிண்ட் பண்றோம். ஓகேவா? ஸ்ட்ரிங்கை ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்றோம், அடுத்து இன்டீஜரை பிரிண்ட் பண்றோம். அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா என்டர் வேல்யூ ஹாய் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி 7 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த ஹாய்ன்றது str கெட் ஆகும், 7ன்றது ஐல கெட் ஆகும். ஸோ அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கெட்ஸ் அண்ட் புட்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கண்டினியூஸா இப்போ நம்ம ஒரு கேரக்டரை ப்ரெஸ் பண்றோம் அப்படின்னா அந்த கேரக்டரை கம்ப்ளீட்டா எண்ட் ஆஃப் லைன் நம்ம எவ்வளோ டைப் பண்ணிட்டே இருக்கோமோ அது வரைக்கும் நமக்கு கெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த கெட்ஸ் அண்ட் புட்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சேம் திங் அதே இந்த stdio.hல இந்த கெட்ஸோட ஃபங்க்ஷன் ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். கேரக்டர் ஸ்டார் கெட்ஸ் கேர் ஸ்டார் எஸ். இந்த ஸ்டார்ன்றது இட் இஸ் அ பாயிண்டர். ஸோ நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்பீங்க, பாயிண்டர் ஆப்ரேட்டர் பத்தி பார்த்துருப்போம். ஸோ இந்த பாயிண்டர், தென் இன்ட் புட்ஸோட வேல்யூ, தென் அதோட ஃபார்மேட் என்ன கான்ஸ்ட் கேரக்டர் ஸ்டார் எஸ். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ கேரக்டர் str of 100 gets str puts str. ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்போஸ் நான் இப்போ டைப் பண்ணிட்டே இருக்கேன், அப்படின்னா
ஸோ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து நமக்கு ஸ்ட்ரிங்கோட லைன் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே எண்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து ஒரு நல் கேரக்டர் இருக்கும். சரியா, இது தெரியாது. ஸோ பெசன் டெக்னாலஜிஸ் வரைக்கும் உங்களுக்கு கெட் பண்ணிட்டு அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். இதுதான் கெட்ஸ் எஸ்டிஆர்ன்றப்போ பெசன் டெக்னாலஜிஸ் வரைக்கும் கெட் பண்ணிக்கும், புட்ஸ் எஸ்டிஆர்ன்றப்போ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் கெட் கேர் அண்ட் புட் கேர். இதுவும் இதே மாதிரி தான். ஆனால் சப்போஸ் ஒரே ஒரு வேல்யூ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இது கெட் பண்ணும், ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் கெட் பண்ணும் அப்படின்னா கெட் கேர் அண்ட் புட் கேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சேம் இன்ட் கெட் கேர் இன்ட் புட் கேர், இதுதான் இந்த எஸ்டிடி ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் கெட்டர் ஃபைல்ல இருக்கிறது. தென் அது மெயின் ஃபங்க்ஷன் பாருங்க, இன்ட் சி, சி இஸ் ஈக்குவல் டு கெட் கேர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து சி, இதுலயும் இங்க இருக்கிற இந்த டிஃபரன்ஸை பாருங்க. கெட்ஸ்க்கு முன்னாடி நம்ம வேற எந்த ஒரு வேரியபிளும் நம்ம யூஸ் பண்ணல, ஆனா கெட் கேருக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா இந்த வேரியபிளை இதுல நம்ம ஸ்டோர் பண்ணி ஆகணும். பட் இதுக்கு வந்து தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா இந்த எஸ்டிஆருக்குள்ள அது ஸ்டோர் ஆயிடும். ஆனா இங்க வந்து அப்படி ஸ்டோர் பண்ண முடியாது, ஒரு வேரியபிள்ல தான் நம்ம அசைன் பண்ண முடியும் கெட் கேர். ஓகேவா, தட் சேம் திங் புட் கேர் ஆஃப் சி. ஸோ நெக்ஸ்ட் ரிட்டர்ன் 0. இதோட அவுட்புட் என்ன இருக்கும் அப்படின்னா, இப் சப்போஸ் நான் டைப் பண்ணிட்டே இருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி டைப் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா உனக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா ஒன்லி பி மட்டும்தான் வரும். ஃபுல் லைனையும் இது கெட் பண்ணாது. சப்போஸ் கெட் கேர் யூஸ் பண்ணி நான் ஃபுல் லைனும் கெட் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை நம்ம வைல் லூப்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, சரி, ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.